ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மோட்டிவேஷ்னல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, அதுக்காக அவங்க என்ன மாதிரியான டிப்ஸை நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க என்ன கொடுத்தாங்க, என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது, நீங்கள் நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீடியோஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா மற்றவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எங்கே இருந்து என்ன மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை, நீங்கள் நிறைய டிப்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ வருஷம் குழந்தை தள்ளி போயிருந்தாலுமே அவங்களுக்கு மனசு தளராமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சிஸ், ஐ எம் லாவண்யா, எனக்கு மேரேஜ் ஆகி நியர்லி 5 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆக போகுதான். 5 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை நிற்காமையே இருந்திருக்கு. ஒரு டைம் IUI ஃபெயிலியர், ஒரு டைம் அவங்களுக்கு IUIயும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. 2 பேருக்கும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஒன் டைம் கூட பாசிட்டிவ் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பேருக்குமே இப்போ எப்போ செக்கப் போனாலுமே, இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சில பேருக்கு தான் ஏதாவது PCOD இருக்கும், இல்லைனா ஏதாவது ஃபைப்ராய்டு இருக்கும், இல்லை வேறு ஏதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கவுண்ட் கம்மியாக இருக்கும், அப்புறம் மொட்டிலிட்டி லோவாக இருக்கும், இப்படி பிரச்சனைகள் இருக்கும். பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் போய் பார்த்தோம், எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம், எங்களுக்கு எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை மட்டும் நிற்கவே நிற்காது. ஸோ இதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே இது அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க இப்போ நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டேஸ்க்கு முன்னாடி 35th டே யூரினில் டெஸ்ட் பண்ணேன், டபுள் லைன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஹாப்பி டியர்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 35 டேஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப டபுள் லைன் வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட டிப்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வெந்தய டீ, ஈவினிங் க்ளோ வாட்டர், அப்புறம் நட்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் வெந்தய டீ எடுத்திருக்காங்க, க்ளோ வாட்டர் ஈவினிங் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேள்வியும் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் வெந்தய டீயும் எடுக்க சொல்கிறீங்க, க்ளோ வாட்டர் எடுக்க சொல்கிறீங்க, அப்போ ரெண்டையும் எப்படி ஒரே நேரத்தில் எடுக்கிறதா, எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்மளோட ஒரு வசதியை பொறுத்து தான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா காலையில் வெந்தய டீ எடுத்துட்டாங்க, அது உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா காலையில் ஃபஸ்ட்டு உடம்பு குளிர்ச்சி அடைகிறதுக்கும், காலையில் எழுந்த உடனே உங்களோட ஹார்மோன்ஸ் நல்லா பேலன்ஸ் ஆகிறதுக்கும் இந்த வெந்தய டீ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி க்ளோ வாட்டர் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அசிடிட்டி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க க்ளோ வாட்டர் இப்போ சிஸ்டர் மாதிரி ஈவினிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா நட்ஸ் எடுத்திருக்காங்க. இதை பற்றியும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் வேறு எந்த நட்ஸும் சாப்பிட முடியலனா கூட பரவாயில்ல, டெய்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு 6-7 பாதாம் ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஒரு 2 மந்த் கண்டினியூவாக பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் திஸ் மந்த் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 10 டேஸ் காலையில் ஆப்பிள்,
டேட்ஸ், மில்க் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடித்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 டேஸாக என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்பிள், அப்புறமா பேரிச்சம்பழம், பால் இது 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. திஸ் மந்த் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அஸ்வகந்தா பவுடர் டெய்லி குடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன தான் நார்மலாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆண்களுக்கு. இது வந்து ஆண்களோட கவுண்ட்டை அதிகரிக்கிறதுக்கும் அவங்களோட மொட்டைலிட்டியை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஸ்வகந்தா வந்து அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது எனக்கு 38 டேஸ் ஆகுது. பட் பாசிட்டிவ்னு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி நம்பிக்கையோட இது ரொம்ப கஷ்டமே இல்லாத இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணி நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். வெந்தய டீ வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி, சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இந்த வெந்தய டீ அண்ட் க்ளோ வாட்டர் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு க்ளோ வாட்டர் ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெண்டைக்காய் தண்ணீர் எடுத்துக்கலாம், அதாவது ஓக்ரா வாட்டர் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.